பூஜை அறையில் சாமி படங்களை வைக்க தெரியாம வைக்கிறீங்களா? இஷ்ட தெய்வ அனுகிரகம் கிடைக்க இப்படி செய்யுங்க. பூஜை அறையில் என்னென்ன சாமி படங்கள் எப்படி வைக்க வேண்டும் என்பது பலருக்கும் குழப்பம் இருக்கும். நாம் பூஜை அறையில் பின்பற்றும் வழிமுறைகளால் நம் வாழ்வு ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கும். நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் நாம் வசிக்கும் இடத்தில் நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேண்டும். தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும். சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும். ஆனால் வாடகை வீடுகளில், சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கு இப்படியாக பூஜை அறை அமைக்க வாய்ப்பு இருக்காது. பூஜை அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கியிருக்கும் இடம் சிறியதோ அல்லது பெரியதோ, ஆனால் இந்த இடம் சுத்தமானதாக, நறுமணம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். முன்னோர்கள் வழிபட்ட சாமி படங்களாக இருந்தாலும், தற்போது உள்ள சாமி படங்களாக இருந்தாலும் உடைந்த படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. மேலும் உடைந்த விக்கிரகங்கள் இருந்தால் அவற்றை நீர்நிலைகளில் போட்டு விடுவது நன்மை ஏற்படுத்தும். கடைகளில் தரும் சின்ன சின்ன சுவாமி படங்களை தூக்கி எறிய மனமில்லாமல் பிற சாமி படங்கள் மேல் சொருகி வைப்பதை முதலில் தவிர்க்க வேண்டும். அனைவரது வீட்டிலும் விநாயகர், பெருமாள், முருகன், லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 5 தெய்வங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய படம் கட்டாயம் பூஜை அறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமி படங்களை கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும். தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து வைக்க வேண்டும். குலதெய்வ படத்தை பிரதானமாகவும், இதற்கு அடுத்தபடியாக இஷ்ட தெய்வ படங்களை வீட்டில் வைத்து வழிபடுவது மிகவும் நன்மையை அளிக்கும். வீட்டில் வைத்திருக்கும் படங்களுக்கு தினமும் பூஜை செய்து அந்த கடவுளுக்கு உகந்த பாடல்கள், மந்திரங்கள் போன்றவற்றை தினமும் பாடி வழிபட்டால் செல்வ செழிப்பான வாழ்வு கிடைக்கும். இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையிலோ அல்லது சுவாமி படங்களுடன் சேர்த்தோ வைக்கக்கூடாது. நம் முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால், அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபட பயன்படுத்த வேண்டும். சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது. சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அவை சிறியதாக இருக்க வேண்டும். தினமும் அபிஷேக, அலங்காரம், ஆராதனைகள் செய்து நெய்வேத்தியம் படைத்து வழிபட முடியும் என்றால் சிலைகளை வைத்து வழிபட வேண்டும். இல்லை என்றால் சிலைகளை வைத்து வழிபட வேண்டாம். ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும். அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கும் என நினைக்க கூடாது. அந்த தெய்வத்திற்குரிய மந்திரம், பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரியேறி அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும். உரியேற திரியேறும் என்பது சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவதைப் போலவே இருப்பதற்கும் இதுதான் காரணம். விநாயகர் வினைகளையும் தடைகளையும் விளக்குபவர். சரஸ்வதி தேவி அறிவு, ஞானம், கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை கொடுப்பவர். மகாலட்சுமி செல்வ வளங்களை கொடுக்க கூடியவள். திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர். மகிழ்ச்சி, செல்வத்திற்கும் உயர்விற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். கையில் வேலுடன் இருக்கும் முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாமருக்க பயமேன் என ஓடி வந்து அருள் செய்து வெற்றிகளை தரக்கூடியவர். இவை அத்தனை நலன்களும் ஒன்று சேர கிடைக்க செய்யும் இந்த சுவாமி படங்களை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பானது. அம்மன், சிவன் போன்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தால் அந்த தெய்வ படங்களையும் வீடுகளில் வைத்து வழிபடலாம். திருப்பதி பெருமாள் படங்கள் வீட்டில் வைத்திருப்பது மிக நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.